வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் அதிக மருத்துவ குணம் வாய்ந்த மணத்தக்காளி கீரையை எப்படி வளர்ப்பது, விதை எடுப்பது மற்றும் பதியம் போடுவது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் மணத்தக்காளி கீரை. சரி, இதை எப்படி வளர்க்கலாம், இதிலேருந்து நம்ம விதையை எப்படி எடுக்கலாம், அப்புறம் இதில் எப்படி பதியம் போடலாம், இதில் வர பூச்சிகள் கட்டுப்பாடு, இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம், அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மணத்தக்காளி, மணல் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கிராமங்களில் சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ இந்த கீரையை நம்ம எப்படி வளர்க்கலாம், நம்ம மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு விதைகள் இருக்குங்க. அந்த விதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய விதைகள். இது நம்ம விதை கடையில் கேட்டிங்கனாக்கா கிடைக்கும். இந்த மாதிரி விதைகளை வாங்கி நம்ம மண்கலவை ரெடி பண்ணி சாதாரணமாக விதைச்சி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா மிளகாய் விதையோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் நம்ம எப்படி காய்க்குது அதெல்லாம் நான் தெளிவாக காட்டுறேன். இப்போ இதுக்கு மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம செடிகளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியே எடுத்துக்கலாம். பேக் இது நான் பெருசாக எடுத்துக்கிறேன். இதோட சின்னது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மண்கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மண் அல்லது தோட்டத்து மண்ணில் செம்மண் இருந்தால் அது ஒரு 2 மடங்கு, தொழு உரம் 1 மடங்கு, மணல் 1 மடங்கு, வேப்ப முன்னாக்கு 1 கைப்பிடி, உயிர் உரங்கள் எல்லாமே ஒரு ஸ்பூன், சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பரில்லம், ட்ரைகோட்ரோமா விரிடி, இது எல்லாமே ஒரு ஸ்பூன். அஸ்யூஷுவல் நம்ம எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி மண்கலவை எடுத்து நம்ம விதைச்சி விட்டுடலாம். இதை 2 முறையாக பண்ணலாம். இது விதைச்சி அப்படியே கூட விட்டுடலாம். இந்த நாற்று எடுத்து கூட பிடிங்கி நடலாம். இப்போ ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு செடியே எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். நம்ம மண்கலவையில் தான் இருக்குது ரெடி பண்ணுறது. எவ்வளோ கிளைகள் விட்டு வருது பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நாற்று விட்டு பிடிங்கி நட்டாக்கா நிறையா வரும். அப்படியே விட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 செடி 3 செடி இருக்குது. இப்போ அதுவே எவ்வளோ ஒரு நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள். சாதாரணமாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா பூ விட்டு மொட்டு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு நீங்கள் விட தேவையில்லை. விதைக்கு மட்டும் இதை விட்டுடலாம். மற்றபடி இதில் இலைகளை ஒரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம உரம் கொடுத்தாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் உரம் கொடுக்க தேவையில்லை. நம்ம மண்கலவையே போதும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடித்த கஞ்சி, அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி, இதை மட்டும் ஊற்றிட்டு வாங்க, போதும். பெருசாக அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உரமும் கொடுக்க தேவையில்ல. சாதாரணமாக வந்துடும். முக்கியமாக இந்த மணத்தக்காளி கீரையில் வர பூச்சிகள் தான் மெயின் ப்ராப்ளம். பூச்சிகளும் டிசீஸ் இதுவும் தான் வரும். அதுதான் இதில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கும், வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கனாக்கா இலை சுருட்டல் நோய் இருக்கும். இது எல்லாமே இதில் வரும். அதாவது ஒரு மிளகாய் செடியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அது எல்லாமே இதில் வரும். பார்த்திங்கன்னா மிளகாய் செடியோடைய இலைகள் மாதிரி தான் இது இருக்கும். அதில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வருமோ அது எல்லாமே இதில் வரும். சரி, இதுக்கு தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோக்களிலுமே சொல்கிறேன். அஸ்வினி பூச்சி, வெள்ளைப்பூச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, செடி சின்னதாக வளருது பார்த்திங்களா, அப்போ இருந்தே நம்ம வேப்ப எண்ணெய் 2 ml 0.5 ml காதி சோப்போடு கலந்து தெளிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அப்புறம் இன்னொன்று, இலை சுருட்டல். இது ஸ்டார்டிங் பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, புளிச்ச மோர் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதை நீங்கள் தெளிச்சிட்டு வாரம் ஒரு முறை புளிக்க வச்ச மோரை தெளிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இது இன்னும் தெளிவாக காட்டுறோம் வாங்க. இதுக்கப்புறம் வளர்ந்த செடியில் இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இலை சுருட்டிடும். நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது மணத்தக்காளி கீரையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அந்த கீரையை எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது. இதுதான் நான் சொல்கிறேன், ஈஸி சிம்பிளாக நீங்கள் புளிச்ச மோரை தெளிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு இந்த இலை சுருட்டலில் வர பிரச்சனை வராது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காய்க்கிறதுக்கு முன்னாடியே இலைகளை கட் பண்ணி விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணலாம்.
அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னாங்க இந்த மாதிரி காய் வந்து பழங்கள் வரும். இந்த பழத்தை எடுத்து நம்ம இதிலேருந்து கூட விதைகள் வந்து எடுத்துக்கலாம். இதை பிழிஞ்சு விட்டாலே வந்துடும். அதுவும் ஜூன் ஜூலை அந்த மாதிரி மழை நாளில் தான் வரும். மற்றபடி வந்து நம்ம வரும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். முக்கியமாக நிழலில் வச்சுக்கிங்க விதை விடும்போது. அப்போ தான் வந்து இது இந்த டைமில் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி மழை காலத்தில் தானாகவே இதெல்லாம் வந்து தானாகவே வளர்ந்தது. போன வருஷம் நான் போட்டது இது தானாகவே வந்தது. இந்த டைமில் கொஞ்சம் வளர்கிறதுக்கு கஷ்டம். நம்ம நிழலில் வச்சிங்கனாக்கா அது வந்து தானாகவே வந்து வந்துடும். அவ்வளோதாங்க. நீங்கள் மணத்தக்காளி கீரையில் என்னென்ன ப்ராப்ளம் அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றதை சொல்லிவிட்டு நான் இதோட சின்ன செடியை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து சின்னது. இது வந்து தானாகவே வளர்ந்தது. ஏற்கனவே விதை ஊந்து இது வளர்ந்துச்சுனாக்கா விதை வந்து தானாகவே வந்துடும். ஆனால் இந்த டைமில் வராது. வெயில் நாளில் மழை நாட்களில் தானாகவே வந்துடும். இப்போ வந்து நம்ம விதை விட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து வளர்க்கணும். இந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்தே நீங்கள் வந்து வேப்ப எண்ணெயை தெளிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இலை சுருட் அதாவது அஸ்வினி மாவு பூச்சி தொல்லை வந்து வராது. அப்புறம் புளிச்ச மோரும் நீங்கள் தெளிச்சிட்டு வாங்க வாரம் ஒரு முறை. உங்களுக்கு அந்த இலை சுருட்டல் ப்ராப்ளம் வந்து வராது. நல்லாவே வந்து இலைகள் எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். ஓகே, விதை மூலமாகவும் நம்ம இதெல்லாம் நடலாம். அதே மாதிரி இது தண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டை கட் பண்ணி கூட நம்ம பதியம் போட்டு நடலாம். நம்ம கடைகளில் உங்களுக்கு விதை கிடைக்கலனாக்கா கடைகளில் வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தண்டுகளை எடுத்து பதியம் போட்டு அதாவது 45 டிகிரி சாய்வலாக போட்டு நம்ம நிழலில் வச்சு துளிர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கூட நடலாம். இது வந்து பதியம் போட்டாலும் நல்லாவே வந்து வரும். அதனால் விதை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. பதியம் போட்டு கூட நீங்கள் வந்து நடலாம். கொஞ்சம் நிழலில் வைங்க. ஓகே, மணத்தக்காளி கீரை எப்படி வளர்க்குறது, அதில் வர பூச்சிகள் கண்ட்ரோல், என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சரியாகுது. கர்ப்பப்பையில் வர பிரச்சனைகள் வந்து சரியாகுது. இந்த கீரையை நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிடணும். ஏன்னா இதில் அவ்வளவு பூச்சிகள் அவ்வளவு ப்ராப்ளங்கள் வரும். அது எல்லாமே மருந்து அடித்து தான் அதை வந்து சரி பண்ணுறாங்க. அதனால் கடையில் வாங்காதீங்க. நீங்களே உங்கள் தோட்டத்தில் வந்து இதை வைக்கலாம். இதுக்காக பெரிய மண்கலவு இல்லை, சாதா மண்கலவு தான். நீங்கள் தோட்டத்து மண்ணை கூட எடுத்து வச்சாலே இது வந்து நல்லாவே வந்துடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.